வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குக்கர்லேயே கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு இந்த குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3லேருந்து 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்தளவு நல்லா மசிஞ்சு வர்ற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கொத்து மல்லி இலையும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மிளகாய்த்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா காய்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதுக்கு பதிலாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். காய்கறி சேர்த்து மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அந்த அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா இந்தளவு கொதித்து வந்துடணுங்க. இந்தளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே போல் காரமும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணி மிதமான தீயிலேயே 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி அப்படியே உடஞ்சிருங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட நம்மளோட அரிசி உடையாமல் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியான வெஜிடபிள் பிரியாணி உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.